ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் கடவுள்கிட்ட நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே வந்து மூங்கில் மரம் வெட்டினோம் பார்த்தீங்களா? அந்த மூங்கில் மரம் வெட்டினது இங்கே இடத்துக்காக வந்து அந்த கல்லை எடுத்தது. அப்புறம் கொஞ்சம் இங்கே மழை பெஞ்சது, அப்போ பிரச்சனை வந்தது சொன்னேன்ல, அந்த மழை பெஞ்சது அதை எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முடியெல்லாம் வந்து கண்ணுக்குள்ளே பட்டுக்கிட்டே இருக்குது ஃபேன் காற்றுக்கு. அதுக்கும் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன் லேட்டாக வருது அப்படின்ற காரணத்தை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் நாங்கள் 2 பேரும் போராடிக்கிட்டே தாங்க இருக்கோம். இந்த இடத்துக்காக நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்ற ப்ராசஸ்க்காக அப்படியே போராடி கடைசியில் எங்கள் நிலமை என்ன தான் ஆக போகுதுன்னு தெரியல. சரி, ஓகே, பரவாயில்ல. எல்லாருமே தூங்குறாங்க. அங்கே பாருங்கள், அரியும் தூங்குறாங்க, மாமாவும் தூங்குறாங்க. நானுமே இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறேன். கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 1. நான் இதுக்கு மேலே தான் வந்து சமைக்கணும், சாப்பிட்ணும். சரிங்களா? இப்போ வந்து சமைக்கணும், சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல. நான் எங்கே சமைக்க போகிறேன், எப்படி சாப்பிட போகிறேன், இவங்க வீட்டுக்கு என்ன தான் பதில் சொல்லியிருக்காங்க, என்ன தான் முடிவு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து நாளைக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆனால் நான் சாப்பிட்றேன். இந்த காலையில் நான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டும் சாப்பிட்டோம், காலையிலையும் சாப்பிட்டோம். நாங்கள் 3 பேருமே எங்கே சாப்பிட்டோம் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். நான் வீட்டோடைய அப்டேட்டும் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, பர்டிகுலராக மாமா என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் நாளைக்கு சொல்லுவாங்க. அவங்களே உட்காந்து பேசுவாங்க. இதில் நான் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க தான் அதை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க, செய்ய போகிறாங்க அவங்க தான். ஆனால் அவங்களே உட்காந்து பேசுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். நான் வந்து அங்கே போய் நிற்கும்போது மழை தண்ணி வந்து உள்ளே வந்துதா, இல்லை அதுக்கு முன்னாடியே மழை தண்ணி உள்ளே வந்துதா அப்படின்றத மட்டும் எனக்கு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காக பிரச்சனை பண்ணுறாங்க. சரிங்களா? நல்லபடியாக பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அவங்க நம்மளும் விட்டு கொடுக்காம எப்போவுமே வந்து அவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அந்த புடியை நான் இப்படி விட்டுட்டு சென்னைக்கு இன்னரெலாம் கிளம்பிட்டு இருப்பேன் நான். ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை. நான் புடியை விடாமல் இறுக்கி பிடிச்சிட்டே இருக்கேன். நீ எவ்வளோ பிரச்சனை பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அந்த புடியை இறுக்கி பிடிச்சிட்டு விட்டுடாமல் எவ்வளோ என்னால் தாக்கு பிடிச்சி இழுத்துட்டு போக முடியுமோ இழுத்துட்டு போய் அந்த இடத்த வீட்டை கட்டிடணும் அப்படின்ற முடிவில் இருக்கேன். இன்னொன்று, அப்பா அம்மா கிட்டேருந்து நான் புள்ளையை பிரிக்கவே இல்லை. அப்பா அம்மா கிட்டேருந்து புள்ளையை பிரிக்கிற மாதிரியே இருந்தால் நான் சென்னையிலே இருந்திருப்பேன். நான் இங்கே வரணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அது ஒருத்தவங்களுக்காக அந்த ஒரு கமெண்ட்டுக்காக இந்த ரிப்ளை. ஏன்னா அப்பா அம்மா கிட்டேருந்து புள்ளையை பிரிக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்க. சத்தியமாக சொல்கிறேன், அப்பா அம்மா கிட்டேருந்து நான் புள்ளையை பிரிக்கிற மாதிரி இருந்தால் சென்னையிலே இருந்திருப்பேன் நான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். போகிறோம். அது கட் பண்ணி அங்கே போடக்கூடாது. நல்லா திக்காக இருக்குது. பழசு மட்டும் கட் பண்ணிட்டு அழகாக இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்து இந்த சைடில் போட்டுடலாமா? இதுக்குள்ளே வைக்கணும். சரி, ஓகே. அதுக்கப்புறமா நம்மளுக்கு போடும்போது அது எப்படி போயிடணும். அது மொத்தமாக வெட்டிட்டு எத்தனை போட கூட யாரும் கேட்க போகிறது. மொத்தமாலாம் வேணாம், இப்போதைக்கு ஒரு 5 மட்டும் வெட்டி வைங்க. 5னா அது நல்லா இருக்குது மாதிரி தான் வெட்டணும். அதுதான் சரி, போங்க. இப்போ வந்து நம்ம அங்கே இருக்குது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து நம்ம வீடு கட்டுறதுக்காக வந்து மூங்கில் கொம்பு தான் நம்ம வந்து அதை இது பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன மாதிரி வீடு கட்ட போகிறோன்றதையும் நம்ம வந்து டிசைட் பண்ணியாச்சு. வாங்க போய் மூங்கில் கொம்பு வெட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த நல்லா இருக்கா? போட்டுறது அப்படியே அங்கேயே வை. பாக்கெட்டில் போட்டுக்கோ, பாக்கெட்டில் போடு. வரும்போது எத்துன்னு வா. இவர் மரத்தை வெட்டுறதுக்கு வாயான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா இங்கே வந்து மாங்காய் பொறுக்கின்னு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாமா வந்து மரம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு எத்தனை மரங்க தேவையோ அத்தனை மரம் வெட்டி நம்ம இங்கே வந்து சைடாக வச்சிடலாங்க. சரிங்களா? இப்போ மரத்தை வெட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அவருக்கும் ஹெல்ப் பண்ணணும்ல நானும், அதுக்காக தான். இந்த பள்ளத்தில் தாங்க நம்மளை வீடு கட்டிக்க சொன்னாங்க. இந்த பள்ளத்தில் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி மண் போட்டு நம்ம இதை ஹைட்டு தூக்கி நம்ம வீடு கட்டுறது. இங்கே பாருங்கள், இந்த இடத்த வீடு கட்ட சொன்னாங்க. அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இதுலையா இந்த இடத்த வந்து சுடுகாடு இருக்குங்க. இந்த தண்ணி இடத்துல கூட அவங்க சொல்லலையா. அதோ நாங்கள் இங்கே கிழங்கு போட்டு வச்சுருக்கோம். இங்கே என்ன கிழங்கு மாமா அது போட்டு வச்சுருக்கோம்?
கருணக்கிழங்கு சேப்பக்கிழங்கு போட்டு வச்சுருக்கோங்க. இதோ அந்த வேலி சுற்றி கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் வீடு கட்ட சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வீடு கட்டிட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இங்கே வந்து இது பண்ணுறோம் நம்ம. அப்படியே இந்த இடத்த இந்த ஒரு மரம் தாங்க கேப்பு, அதுக்கும் இதுக்கும் நடந்து போகிறதுக்கு பாருங்கள். நான் அப்படியே உங்களுக்கு கேமரா காமிக்கிறேன். இது எல்லாம் ஒன்று தாங்க. இதில் வந்து நம்மளை வீடு கட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்கா இல்லையா எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து பின்னாடி சைடு இல்லை எதிர் சைடில் அந்த மாதிரி கட்டுறாங்க. இருங்க உங்களுக்கு நான் ஃப்ரண்ட்டு கேமராவில் காமிக்கிறேன். அந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. பட்டு அவங்க வீட்டுக்கு இடத்துலேயே வெளியே இடம் இல்லைன்னா பட்டு செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இது வந்து நமக்கு புதுசு இல்லைங்க இந்த இடம். நம்ம தைரியம், அந்த மன தைரியம் நமக்கு இருக்கணும்ல. சப்போஸ் யாருக்கும் எங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா, என் வீடு இங்கே, நான் சப்போஸ் இந்த இடத்த கட்டுறேன்னா இந்த இடத்தையே எரிப்பாங்கங்க. அதை பாருங்கள், இந்த இடத்தையே எரித்து இந்த இடத்தையே சமாதி கட்டுவாங்க. அப்போ அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, அன்றைக்கி இறந்துட்டாங்க. அவங்கள வந்து அவங்க இறந்த இடத்தெல்லாம் வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்க எங்கெங்கே கிராமத்துலலாம் சுற்றுனாங்களோ அந்த இடத்தெல்லாம் அவங்களுக்கு தூக்கின்னு சுற்றுவாங்க. அந்த மாதிரி அவங்க சுற்றும் போது அன்றைக்கி தூக்கின்னு போகும்போதே அதை பார்த்துட்டு நான் ரொம்ப பயந்து, எனக்கு என்ன சொல்கிறது, அப்படியே உடம்பெல்லாம் ரொம்ப கடன்னு ஆயிடுச்சு அந்த மாதிரி பார்க்கும்போது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து அவங்க செய்ய சொல்கிறது வந்து மனசாட்சி இல்லாமல் அவங்க நடந்துக்கிறாங்க. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்றது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நேற்று வந்து க்ளீன் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்த மரத்தெல்லாம் வெட்டி நமக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம். அடுத்தது போய் நம்ம ஓடெல்லாம் வாங்கிக்கிட்டு வரணும். ஓடு, அந்த பில்லர் இருக்குல்ல, பில்லர் தானே மாமா அது சொல்லுவாங்க. அது எத்தனை பில்லர் நம்ம வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். 1 by 1 அப்படியே வேலையை கொஞ்சம் கடகடன்னு ஆரம்பித்தோன்னா அடுத்த மாதத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக முடிச்சிடுவோம். உங்களுடைய சப்போர்ட் மட்டும் எங்களுக்கு கொடுங்களேன். நீங்கள் கொடுக்குற அந்த தைரியம், அந்த நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும். மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். 3 மரம் வெட்டி போட்டுருக்கோங்க. அது மேலே அங்கே வெட்டி விட்டுருங்க மாமா. வெட்டி போட்டுட்டு கழிச்சிக்கலாம் மாமா. மரத்து மேலேயே ஏறிட்டாருங்க. அங்கே பாருங்கள், நல்ல மரமாக பார்த்து வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி பழைய மரங்களாக பார்த்து வெட்டுறாருங்க. அதுதான் வந்து பூச்சி பிடிக்காது, மரம் வந்து செல்லரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி ஒரு மரமாக பார்த்து பார்த்து வெட்டிக்கிட்டு இருக்காருங்க. வெட்டுட்டோங்க, வெட்டிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து 4 மரம் வெட்டி விட்டுருக்காங்க. பட் அதை இழுக்கணும். அதுலேருந்து இழுக்கிறது தான் இப்போ கஷ்டம். இங்கே பாருங்கள், எத்தனை மரத்தை வந்து வெட்டி இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே இந்தாங்க மாமா, அந்த பக்கத்தில் இருந்து காமிங்களேன். எத்தனை மரம் வெட்டி இங்கே வந்து அந்த அதை மேலே இருக்கிறதெல்லாம் சீவிட்டு போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு 4 மரம் அங்கேருந்து இழுக்கணும். எப்படி நமக்கு எத்தனை மரம் மாமா தேவைப்படும்? 20-25 மரம் வேணும். வாங்க போகலாம். கத்தி எடுத்துறேன், அதை ஒன்று வெட்டி அதை வச்சுக்கிறேன். எடுத்துடுறீங்களா? அந்த பக்கம் இருக்கிறது தண்ணியில் பிரச்சனை இல்லை. இது ஒன்று இங்கே பாருங்கள், நம்ம மரத்தில் இருந்து இப்போ மாங்காய் ஊந்துது. இது எடுத்து வச்சுருக்கேன், பழமாக தான் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் வந்து நம்மளும் விரவெல்லாம் வந்து எடுத்து பொறுக்கி வைக்கணும் அடுப்புக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும் வேலைங்கள்லாம். மரம் வெட்டி கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பசிக்குது. மணி 2:15 ஆகிடுச்சி. அவரை கூப்பிட்டா வரமாட்டேன்றார். இன்னும் ஒரு 4 மரம் வெட்டிட்டு போயிடலாம், 4 மரம் வெட்டிட்டு போயிடலாம் அப்படின்னுங்கிறாரு. அதனால் நான் இங்கே வந்துட்டு அவர் அங்கே வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. கூப்பிட்டு பார்த்தா வரவே இல்லை. பசியில் 2 காதும் அடைக்கிது. காலையில் என்ன சாப்பிட்டேன், இந்த டயட்டில் இருக்கிறதுனால வந்து சென்னா இருக்குல்ல, சென்னா தான் சாப்பிட்டேனே அவிச்சி. அது இவ்வளோ நேரம் வரைக்கும் என் வயிற்றை பாதுகாத்ததே பெரிய விஷயம். பசியில் காதெல்லாம் அடிக்குது, வாடானா மாட்டேன்றான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு
அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் சுத்தம் பண்ணோம். அந்த வேலையும் பார்க்கும்போது சாப்பிட்டு உங்களுக்கு அங்கே வேலை பார்க்கும்போது காமிக்கிறேன். வாங்க நீங்களும் போய் சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து 3 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அதாவது பார்த்திங்கன்னா என்னை சண்டை வந்ததுன்னு சொன்னேன்ல, அதுக்கு அன்னைக்கு எடுத்த வீடியோ இது. அன்னைக்கு வந்து நாங்கள் மதியம் வந்து மாமா சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடலை. அப்பயுமே இல்லைம்மா எனக்கு தேவையில்லை, ஏன்னா அன்றைக்குமே அவங்க தான் சமைச்சாங்க அப்படின்றதுனால எப்போவுமே இப்போது ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ரீசெண்ட் டைமில் அவங்க சமைச்சா நான் சாப்பிட்றதில்ல. ஆனால் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் சமைச்சா நான் சமைச்சா அவங்க சாப்பிட்றாங்க, அவங்க சமைச்சா நான் சாப்பிடவே இல்லை. நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இந்த இடத்த தானே நம்ம கட்ட போகிறோம், பூமி பூஜை போடணுமேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்ன ஆகிடுச்சுன்னா மழை வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சரியான மழை. நீங்களே பாருங்கள், நான் மழையில் உங்களுக்கு எப்படி வீடியோ எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்டியாக கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் தான் நான் வேலை செய்யலை. வீடியோ ஆஃப் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் போய் நான் அவங்க கூட வேலை செய்கிறேன். இது முழுக்க முழுக்க நான், என் குழந்தை, என் ஹஸ்பண்ட் இருக்க போகிற வீடு. நான் கஷ்டப்படுறது அப்படின்றதுனால அவர் ஒண்டியாக செய்ய முடியாதுன்றதுக்காக நான் வீடியோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் அவர் கூட எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றது வந்து எனக்கும் அவருக்கும் தெரியும். ஆனால் உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியல. நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னென்னா, நான் என்ன காமிக்கிறேன்னா, கை விரல் வந்து நசுக்கிச்சு. அந்த கல் நவுத்தும் போது மாமா வந்து திட்டினாங்க. நான் தான் சொன்னேன்ல உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு, நீ ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கல்லை மொத்தத்தையும் எடுத்து இந்த பக்கம் நம்ம அடுக்குனா மட்டும்தான் வந்து மீதியை வந்து இருக்கிறாங்க. மண் ஜல்லி இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து ஓரம் கட்ட வேண்டியது இருக்குது, அதையுமே கட்டணும். இப்போ வந்து மணி ஒரு 3:30 மணி இருக்கும். அப்போ பாருங்கள் எப்படி ஃபுல்லாக காற்று, ஒரே காற்று தான் அன்றைக்கி, ஒரே மானம் இருட்டிக்கிச்சு காற்று. அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க 3:20க்கே எந்திரிச்சு வீடு பெருக்கிட்டாங்க. எப்போவுமே வந்ததுலேருந்து சாயந்தரம் நான் தான் வீடு வாசல் அன்றைக்கி இவங்க பிரச்சனை பண்ணணுன்றதுக்காகவே இவங்க வீடு பெருக்கிட்டாங்க. மழை வருதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே உள்ளே ஓடிட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி சாரல் அடிக்குது பார்த்தீங்களா. இப்போ வீடியோவில் நீங்களுமே பார்ப்பீங்க பாருங்கள். நான் உள்ளே போகிறப்போ ஆல்ரெடி கதவு திறந்துருக்கும். அவங்க அங்கே நான் பேக் சைடில் நின்று வீடியோ எடுக்கிறேன், அங்கேயும் வந்து நின்னாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே போயிட்டேன். பார்த்தீங்களா, பசங்க வந்து கதவை திறந்து வச்சுக்கிட்டு அந்த இடத்த இருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி நான் அப்பயும் பசங்கிட்ட சொல்லிட்டு வரேன், மாமா வந்து வண்டி உள்ளே தள்ளிக்கிட்டு வர்றதுக்காக வந்தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி தண்ணி உள்ளே வந்துடுச்சா. நான் அந்த நேரம் வந்து மாமா வந்து வண்டியை வந்து உள்ளே தள்ளிட்டேன். நான் போயிட்டு கொடையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தான் மாமா வந்து வெளியே போய் எனக்கு வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி நான் வந்து கொடுத்தேன். அவர் வந்து போய் நான் ஃபோனை கொடுக்கறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவங்க பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பிரச்சனை பண்ணதே வந்து நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான். இப்போ வந்து அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கான முடிவில் இருக்காங்க, மாமா நான் வீடு கட்டுவேன் தான் அப்படின்றத. இவ்வளோதான் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படி நம்புற. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.